ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நாம் மொச்சை கொட்டை கருவட்டு குழம்பு எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மொச்சை கொட்டை கருவட்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் கருவடு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். கருவடு எந்த வகையான கருவடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த கருவடு கிடைக்குதோ அந்த கருவடு எடுத்துக்கோங்க. புளி லெமன் சைஸுக்கு எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது மொச்சை கொட்டை பருப்பு. இது 100 கிராம் மொச்சக்கொட்டை பருப்பு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 ஹவர்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டை பருப்பு. குழம்புக்கு நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அது இல்லாமல் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நம்ம காய்கறி இல்லாமல் கூட கருவாடு குழம்பு பண்ணலாம். நான் காய்கறி ஒரு 3 வகையான காய்கறி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தண்ணியில் முழுகிட்டு இருக்கு. சால்ட்டு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் இல்லாமையும் நம்ம பண்ணலாம் குழம்பு. மாங்காய் ஆப்ஷனல் தான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சது, 4 தக்காளி, இந்த அளவுக்கு தேங்காய் பத்தை, கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் தாளிப்பதற்கு, கொழும்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன். குழம்புக்கு ஆயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா கருவாடு குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரு 50 mlக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இந்த பொருளெலாம் வச்சு நம்ம மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளியும் அரைச்சி எடுக்கணும். கூடவே தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா மிக்சியில் அரைப்பதற்காக. இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, சுட தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, திரும்ப சுட தண்ணிலேயே ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பும் கம்மியாகும் தண்ணியில் ஊறும் போது. ஒரு 5 நிமிஷமாக கருவாடு சுட தண்ணியில் ஊறட்டும். இப்போ குழம்புக்கு நம்ம மொச்சக்கொட்டை பருப்பை வேக வைக்கணும். நம்ம என்ன தான் ஊற வச்ச பருப்பாக இருந்தாலும் நம்ம புளி ஊற்றி கருவாடு குழம்பு பண்ணும்போது பருப்பு வேகாமல் மாதிரி தான் இருக்கும். அதனால் குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் மொச்சக்கொட்டை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு பேனில் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் எல்லா கடையோட பரவாயில்ல, நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலையும் செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெய் செஞ்சாக்கா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கணும். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டையும் சேர்த்துருங்களா. வெங்காயம் கூடவே பூண்டும் வதங்கணும். அந்த பூண்டுலேயே ஒரு 4 பல்லு பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தட்டிட்டு போடுங்க, நெசக்கிட்டு. அப்போ தான் வதங்கும் போது நல்லா வாசனை கொடுக்கும், பூண்டு வாசனை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது இதில் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் வதங்கணும். இப்போ இது கூட தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தக்காளி வெங்காயம் வதங்க விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயமாக வதங்கிட்டு இருக்கும். மூடியை திறக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இதில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். சீரகத்தூள், அடுத்தது மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அடுத்தது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எள்ளு அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இதில் புளி கரைசல் தண்ணியை சேர்த்துடலாம். அடுத்தது குழம்புல காய்கறியை சேர்த்துடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க மொச்சக்கொட்டை பருப்பையும் இப்போ குழம்புலேயே சேர்த்துடலாம். இந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் குழம்புல தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா வந்து பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியே வந்து இது போதுமான அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு தண்ணி இந்த நேரத்தில் தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கருவடையும் போட்டுடலாம். கருவடை நல்லா குழம்புல முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கும் போதும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அது இல்லாமல் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே கருவாடு குழம்புல உப்பு சேர்க்கும் போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு கொதிக்கணும், காய்களும் வேகணும். அதனால் ஒரு 15 நிமிஷமாவது குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். மூடி திறக்கலாம். பாருங்கள், மூடி திறக்கும் போது நல்ல அருமையான வாசனை. இப்போ வந்து நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். இப்போ மாங்காவை சேர்த்துட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காவை வந்து முதலே சேர்த்துடாதீங்க, ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் மாங்காவை சேர்க்கணும். முதலே சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சிரும். இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் குழம்பு கொதிச்சாலே போதும், மாங்காய் வெந்துடும். இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு திறக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கமகமக்கிற மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.